நம்ம கிச்சனை கொஞ்சம் ஸ்டைல் ஆக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க, லேடிஸ்க்கு அதுதானே இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால தான் நான் இங்கே ஹோம் ஜோன்லேருந்து இந்தமாதிரி ஹனிகோம் மாடலில் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன் வாங்கியிருக்கேன். பாருங்கள், ஹேண்டில் எவ்வளோ லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஹீட் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ லென்த்து கொடுத்ததுனால தாங்க ஹீட் வந்து நம்ம கையில் பிடிச்சாலும் நம்ம கைக்கு சுடாது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்க. இந்த ஃப்ரை பேன் வந்து கொஞ்சம் கனமாக இருக்குது. பட் கனமாக இருந்தால் தான் நீங்கள் எது ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இது எப்படி யூஸ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உடனே நீங்கள் டேரெக்டாக ஃப்ரை பண்ணாமல் ஒரு 2 முறை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு 3வது முறை நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு ரவை வறுத்தேன். ஸோ எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் பிளாக் வந்தது. அதனால நான் வந்து கொதிக்க வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு 3வது முறை நான் நார்மல் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், பொட்டேட்டோ ஃப்ரை எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் இருந்துச்சு, கீழே அடி பிடிக்கல, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே மெட்டல் ஸ்பூன், வுடன் ஸ்பூன் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2மே யூஸ் பண்ணலாம், ஸ்க்ராட்ச் ஆகாதுங்க.